இன்னைக்கு வந்து பெரும்பாலும் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேக் குடுக்காம இருந்தவர், கம்பேக் குடுத்து மறுபடியும் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நான் வரேன். இனிமேல் நான் ஆடுற ஆட்டத்த மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பு அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் வந்து உள்ள பூந்தாரு. உள்ள பூந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நல்ல நல்ல படங்கள் எல்லாமே குடுத்தாரு. வெந்து தணிந்தது காடா இருக்கட்டும், மாநாடுலேருந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காவே இருக்கும். தக் லைஃப் மட்டும் கம்பேக்ல வந்து பேக் மட்டும் ஆச்சு. கம்மு வரல. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெற்றிமாறன் சாரோட வந்து அரசன் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ப்ரொமோவே பார்த்தோம் அப்படின்னா பட்டாசா இருந்துச்சு. எல்லாரும் வெறித்தனமா பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது அரசனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுங்கடான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல படத்தோட ஷூட்டிங் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எஸ்டிஆர் சார் வந்து எஸ்டிஆர் சாரோட டிஆர் சார் வந்து ரொம்பவே புலம்பியிருக்காரு. இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு சார்? எதனால வந்து இத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? நேத்திக்கு டிஆர் சார் வந்து ஒரு அறிக்கையை குடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானே டிஆர் சார்ட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். "என்ன ஆஹா. நடந்துச்சு சார்? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிறத நான் டிஆர் சார்ட்ட கேட்டேன். டிஆர் சார் வந்து நடந்தது வந்து ரொம்ப தெளிவா விளக்கம் குடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, "வெந்து தணிந்தது காடு" அந்த படம் பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சிருந்தாங்க. ஐஸ்வரி கணேசன் அதனுடைய புரொடியூசர். ஐஸ்வரி கணேசன் நெறைய படங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. ஐஸ்வரி வேலன் அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா, ஒரு திரை நட்சத்திரம். நல்ல காமெடி, குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அரசியல்லயும் இருந்தாரு. அப்ப ஐஸ்வரி கணேசன் அவருடைய வாரிசு. அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஆசை, தாகம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நெறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. நெறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐஸ்வரி கணேசனுடைய நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. பல வெற்றி படங்கள், பல நல்ல படங்களை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரே நேரத்தில 10 படங்களுக்கு மேல வந்து ஐஸ்வரி கணேசன் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சிம்புவ வச்சு வெந்து தணிந்தது ஒரு காடுங்கிற ஒரு படத்த வந்து அவங்க தயாரிச்சாங்க. அது கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து டைரக்ட் பண்ணாரு. அந்த காலகட்டத்தில அப்பதான் கொரோனா வந்து முடிஞ்சிருக்கு. கொரோனா முடிஞ்ச காலகட்டத்தில ஒரு புது இயக்குனர் வந்து சிம்புகிட்ட வந்து ஒரு கதை சொல்றாரு. கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு கதை சொல்றாரு. அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த கொரோனா வந்தப்ப நெறைய விஷயங்கள்லாம் வந்துச்சுல்ல. காமெடியா பல விஷயங்கள் பேசப்பட்டது. வாழ்வியலோட பல விஷயங்கள் சம்மந்தப்படுத்தி பேசினாங்க கொரோனாவ. அந்த மாரியான விஷயங்களை எல்லாம் வச்சு வந்து கொரோனா குமார்ன்னு ஒரு கதைய சொன்னப்ப, சிம்புக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வரி கணேசன் சார்ட்ட சொல்லம்போது, ஐஸ்வரி கணேசன் சார் வந்து சிம்புக்கு வந்து ரூ. 1,00,00,000 வந்து அட்வான்ஸ் குடுக்குறாரு. அந்த பட வேலைகளை வந்து தொடங்குறாரு. அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில, அ அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 6 மாசம், 1 வருஷம் தாமதம் ஆயிருது. அந்த நேரத்தில இந்த கொரோனா சீசனே போயிருது. கொரோனா ஃபீவரே போயிருது. அப்ப சிம்பு ஒரு நடிகரா என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இந்த நேரத்தில வந்து இந்த கொரோனா குமார் படத்த நடிச்சோம்னா, இது வந்து அப்டேட்டடா இருக்காது. அவுட்டேட்டடா இருக்கும் அந்த கன்டென்ட்டு. அதனால இந்த கதை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஐஸ்வரி கணேசன்ட்ட அத சொல்றாரு. வேற ஒரு படம் ஒண்ணு பண்ணலாம் சார். நான் வாங்கின அட்வான்ஸ்க்குன்னு சொல்றாரு. அதுக்கான கதை தேடல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான கதை வந்து சரியா அமையல. ஒரு ஹீரோ அவர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பிரபலமா இருக்கிற நடிகர் சிம்பு. அவரு ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா, அந்த படம் யார் டைரக்ட் பண்றா? யார் தயாரிப்பாளர்? என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா அவர் வந்து முடிவு பண்ணணும். அப்படின்னும்போது அவருக்கு பிடித்தமான கதை எதுவும் அமையாத சூழ்நிலை இருக்கு. இவரு இந்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்குனதுனால, இவர் வந்து கிட்டத்தட்ட 365 நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற எந்த படப்பிடிப்புலயும் நடக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, அந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கவே இல்ல. அந்த கொரோனா குமாருக்கு பதில் வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து தொடங்கவே இல்ல. அது இழுபறியிலே இருந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில, அ ஐஸ்வரி கணேசனுக்கும் சிம்புக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஏன்னா வந்து சிம்பு வந்து நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐஸ்வரி கணேசன் என்ன சொல்றாரு, அவர் நடிச்சு குடுக்கல. அட்வான்ஸ் வாங்குனாரு, நடிச்சு குடுக்கலன்னு சொல்றாரு. சிம்பு தான் காரணம். சரியா சிம்பு ஒத்துழைக்கல. அதனால வட்டி கட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு மேல இந்த நான் சொல்ற அமௌண்ட்டுக்கு வட்டி கட்டுறேன். ஸோ எல்லாம் சேர்த்து ரூ. 14,00,00,000 எனக்கு நஷ்டம். ஒண்ணு சிம்பு படம் நடிச்சு குடுக்கணும் இம்மீடியட்டா. இல்ல இந்த ரூ. 14,00,00,000 நஷ்டத்த ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. சிம்பு சைட்ல அவருடைய அவர் சிம்பு மேல தான் வழக்கு. சிம்பு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா டி. ராஜேந்தர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி குடுக்குறாரு. அதாவது தன் சார்பா வந்து டி. ராஜேந்தர் சார் இந்த வழக்க நடத்துறதுக்கான அனுமதி வந்து சிம்பு குடுக்குறாரு. டி. ராஜேந்தர் சார் வந்து கோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கு நடத்துறதுக்கு வராரு. அப்ப ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் அக்ரீமெண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, வேல்ஸ் நிறுவனத்துக்கும், சிம்புக்கும். அது ரூ. 1,00,00,000 அட்வான்ஸ் குடுத்துருக்கோம். இது வந்து அந்த படம் வந்து 1 வருஷத்துக்கு மேல தொடங்காம, நடக்காம இருந்தால், இந்த ரூ. 1,00,00,000 வந்து சிம்பு வந்து திருப்பி தர தேவையில்லை. இது நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கிளாஸோட வந்து ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. அந்த அக்ரீமெண்ட்ட வந்து கோர்ட்ல வந்து டி. ராஜேந்தர் சார் குடுக்குறாரு. அது இல்லாம டி. ராஜேந்தர் சார் என்ன சொல்றாருன்னா, இந்த ரூ. 1,00,00,000 தான் பஞ்சாயத்தே இருக்கு. இந்த ரூ. 1,00,00,000 நான் வந்து கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்றேன். கோர்ட்டுக்கு கட்டிருவாங்க. டிடி எடுத்து கோர்ட்டுக்கு உத்தரவாதமா கட்டிருவாங்க. இந்த வழக்கு நடக்கும். கோர்ட்ல பணம் இருக்கும். ஒருவேளை இந்த வழக்கு வந்து ஐஸ்வரி கணேசனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சுன்னா, அந்த ரூ. 1,00,00,000 ஐஸ்வரி கணேசன்ட்ட குடுத்துருவாங்க.
ஒருவேளை வந்து சிம்புக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபாயை சிம்புகிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த வழக்கு நடந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு அந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஒரு கணக்கு காட்டுறீங்க, அதாவது 14 கோடி ரூபா ஆயிருக்குன்னு. ஆனால் டி ராஜேந்தர் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பு வந்து அந்த படப்பிடிப்புக்கு போகல, பூஜைக்கு போகல, எதுலேயுமே கலந்துக்கல, எந்த விதமான தொடர்பும் சிம்புக்கு அந்த படத்தில் கிடையாது. அப்படி இருக்கும்போது 14 கோடி ரூபா எங்கேருந்து செலவாச்சு, எப்படி செலவாச்சு, படமே தொடங்கலை, அப்படி இருக்கும்போது எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில வாதங்களை கோர்ட்டில் வைக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசா கிராண்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஆடில் வந்து சிம்பு நடிக்கிறதுக்காண்டி 3.5 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு, முழு பணமும் வாங்கிட்டாரு. அந்த ஆடு வந்து அவங்க செட்டெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க, ஆனால் சிம்புவால் நடிக்க போக முடியல. அந்த ஆடையும் வந்து நடத்தக்கூடாதுன்னு வந்து இவங்க வந்து பெப்சி கோஆப்ரேட் பண்ண மறுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிம்பு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3.5 கோடி ரூபா நான் பணம் வாங்கியிருக்கேன் ஆடில் நடிக்கிறது, இது சினிமாவே கிடையாது, அதையும் நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்கன்னா, அப்போ அவங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க. 3.5 கோடி ரூபா சிம்புக்கே சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆட் நிறுவனம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்படி இருக்கும்போது பல கோடி ரெடி பண்ணி செட்டு போட்டிருக்காங்க, பல பேருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம். அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா, இந்த 3.5 கோடி ரெண்டாவது செட்டு போட்டது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க டேரக்டர் டெக்னீஷியன்லாம் அட்வான்ஸ் கொடுத்தது எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 10 கோடி ரூபா சிம்புட்டு திருப்பி கேட்பாங்க. ஸோ சிம்பு வந்து இப்போ பயங்கரமான சிக்கலில் மாட்டியிருக்கிறதுனால சிம்பு வந்து இது வந்து சரி கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. டி ராஜேந்தர் சாரும் பார்த்தீங்கன்னா இது தப்பு, எப்படி வந்து பெப்சி வந்து தலையிடலாம். இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிம்பு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நேரடியாக ஐஸ்வரி கணேசனை பார்க்க போனதாகவும், 5 கோடி ரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணதாகவும், அதுக்கும் ஐஸ்வரி கணேசன் வந்து உடன்படலை, நீங்கள் வந்து நான் கேட்குற 14 கோடியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிறைய சங்கங்கள் இருக்குது, இங்கே நடிகர் சங்கம் இருக்குது, அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் உள்ள பிரச்சனை தான். இப்போ வந்து ஐஸ்வரி கணேசன் ஒரு தயாரிப்பாளர், சிம்பு ஒரு நடிகர், 2 பேருக்கும் உள்ள பிரச்சனைன்னும் போது 2 சங்கங்களும் சேர்ந்து பேசலாம். பெப்சி தலையிடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பெப்சி வந்து தாராளமாக தலையிடலாம். ஏன்னா 24 கிராஃப்ட்டும் பெப்சி கையில் இருக்குது, தலையிட்டு பேசலாம், சமாதானம் பேசுகிறதுக்கு வரலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இது இந்த சங்கங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பெப்சி வந்து தன்னிச்சையாக வந்து தடை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே அரசன் படத்தை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, அரசன் படத்தை தயாரிக்கிறது ஒரு தயாரிப்பாளர் தானே. தானு சார் வந்து படத்தை தயாரிக்கிறார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றிமாறன் காம்பினேஷனு, சிம்பு, அனிருத்து, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஒரு 20 நாள் நடந்துச்சு, இங்கே ஒரு 15 நாள் நடந்திருக்கு. கோவில்பட்டியில் செட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஃபிலிம் சிட்டியில் பெரிய செட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபா இப்போ வந்து தானு சார் வந்து முதலீடு பண்ணியிருக்கார் இந்த அரசன் படத்தை நம்பி. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய படப்பிடிப்பை நிறுத்தும் போது அந்த தயாரிப்பாளர் யார் தானு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய சுமையாக இருக்கும். ஒரு படம் நிற்கிது 20 கோடி போட்டுன்னா எப்படி இருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மனவலியை கொடுக்கும், பெரிய ஃபைனான்ஷியல் பிரச்சனையை கொடுக்கும். அவர் வட்டிக்கு வாங்கியிருப்பார் இந்த 20 கோடியை. அப்போ இந்த 20 கோடிக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் படப்பிடிப்பு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வட்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளோக்கு 20 கோடிக்கு வட்டி கட்டும் போது அது எவ்வளோ பெரிய தொகையாக போய் நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதோட சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறது தான் தம்பி சரியாக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஏற்கனவே இந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாரு. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கேஸ் போடுறதுக்கான தேவை என்னவா சார் இருக்கும்? ஒருவேளை இப்போ தான் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு, இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக உள்ளே பூந்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டைமிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாரா? திடீர்னு உள்ளே வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? சினிமாவில் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகரோ நடிகையோ யாரோ டைரக்டரோ தயாரிப்பாளரோ ஒருத்தருக்கு பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பாக்கியை வந்து கேட்காமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சத்தமே இல்லாமல் கேட்காமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும்போது அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட கேட்காமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த பணத்தை வந்து திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த யுக்தி வந்து பொதுவாகவே சினிமாவில் உள்ள ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து சிம்பு வந்து ஆல்ரெடி தக் லைஃப்பில் நடிக்கும் போதே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அப்போயே வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து என்னுடைய பணத்தை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு வேறு படத்தில் நடிங்கன்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு சில சமாதானங்கள்லாம் பேசி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சிம்பு வேறு படம் நடிக்காமல் இருந்தார். இப்போ அந்த அரசன் படத்தில் நடிக்கிறாருன்னும் போது எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் 1 கோடி ரூபா வாங்கியிருக்கதா அவங்க சைடில் சொல்கிறாங்க. ஐஸ்வரி கணேசன் வந்து 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அது இல்லாமல் செலவழிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அது ஒரு நியாயமான தொகையாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல,
இப்போ நான் எல்லா சங்கங்களும் இருக்குது, சங்கங்களோட உட்காந்து அதை பேசினா ஈஸியாக முடிவு பண்ண முடியும். 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை தான். ஒரு பக்கம் சிம்பு பெரியாளா, நான் பெரியாளா, நீ பெரியாளா அப்படின்னு ஐஸ்வர்ய கணேசன் நினைக்கிறாரு, சிம்புவும் நினைக்கிறாரு. இதுதான் பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம். ஈஸியாக ஈகோ பிரச்சனையை விட்டுட்டு ஏன் இந்த இந்த சங்கங்களோட சேர்ந்து இவங்க 2 பேருமே நேரடியாக உட்காந்தாங்கன்னா ஒரே நாளில் ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் கூட இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் அது சால்வ் பண்ணாமல் நீண்டுக்கிட்டே போகுது. எப்படி இருந்தாலும் பணம் போட்டவர் அவர் வந்து அவருடைய பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு பார்க்க தான் செய்வார். அது வந்து ஏன் இப்போ கேட்குறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஆல்ரெடி தக் லைஃப் போதே கேட்டார், ஆனால் அன்னைக்கு நடக்கலை, மறுபடியும் இன்னைக்கு கேட்குறாரு. ஸோ இதுவும் நடக்கலை அப்படின்னா அடுத்தடுத்து சிம்பு நடிச்சுக்கிட்டே போவார். ஏன் பணம் எப்போ வருதுங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது.